எடுத்துட்டு நீ பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆயிட்டியாவா? 408 எடுத்துட்டேன். இப்போ என்னால நம்பவே முடியலையே. எப்படி நீ 408 எடுத்தா நீ? எப்படி எடுத்தேன்னு எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா நீ எத்தனை டே சொல்லு. அது இருக்கட்டே பூமாரி எவ்வளவு? உங்க ஊர்ட்ட பியாசிதே மதிக்க மாட்டே கபரிவா. மீனா வா மார்க்க சொல்லு அதுக்கு அப்புறம் பூமாரி மார்க்க சொல்லு. நான் கிளாஸ்கிட்ட இருக்கேன் சொல்லவே மாட்டேங்க நீ. சரி சரி கோவப்படாத சொல்லு. 588. ஏன் இப்ப காமெடியா பண்ணவ? எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? பூமாரி மார்க் என்னது? எப்பாடி இவளோட பூமாரி கூட எடுத்துட்டாப்பா மார்க். இப்ப சொன்னா ஒருத்தருக்கு எப்படி வயிறு எரியும்? எப்ப நேர்ல பார்க்க முடியாம போயிடுதே. சரி சொல்லுவோம். மீனா லைன்ல நம்பி இருக்கேன்னு சொல்லு மார்க் எத்தனைனே? 592. என்ன சொல்லியா? உண்மையாவா? விளையாடாத சுபி. உண்மைக்கு நம்பே. சந்தேகம் இருந்தா அவட்டே நீ ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. நான் எதுக்கு உன்ன போய் சொல்ல போறேன்? பூமாரி நல்லா படிக்கபிள்ளைன்னு உனக்கு தெரியதானே செய்யும். ஏன் சந்தேகப்படுறியா? இல்ல இல்ல கேட்டேன். சரி நான் வச்சறேன். என் மொத எதிரி அந்த பிள்ளையா தான் இருக்குமா. இவளால தான் எனக்கு எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் மிஸ் ஆயிட்டே இருக்குது. கிளாஸ்ல வைக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ் மந்த்லி எக்ஸாம் எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரேன். இந்த பப்ளிக் எக்ஸாம் மட்டும் எப்படி தான் ஃபர்ஸ்ட் வரான்னு தெரியல. என்னதான் ட்ரிக் ஃபாலோ பண்ணுவாளம்மா? இது வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிள்ளையா? எங்க அம்மைட்ட இத நான் எப்படி சொல்லுவேன்? ஆமாங்க. எப்படி இவ தான் ஃபர்ஸ்ட் வருவா நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளை எப்படி மார்க் எடுத்துட்டா பத்தியலா? ஆமா ஆமா ஏனிதா வாங்கணும். ஸ்வீட்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படியே ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு வர போறேன். அம்மா எங்க கொஞ்சம் வைங்க நான் ஃபோன் பண்ணி திரும்ப. என்ன மக்களே ஆச்சி? அம்மா அந்த பூமாரி தாமா ஸ்கூல் ஃபர்ஸ்டா? உன்ட்ட யார் சொன்னது? சுபின் தாமா ஃபோன் எடுத்தான். அட அந்த பையன் சொல்லதெல்லாம் நீ நம்புவியா? நீ தான் மக்களே ஃபர்ஸ்டா இருப்பா. அவன் சும்மா பிளாட்டிக் சொல்லிருப்பானா இருக்கும். இல்லம்மா அவ 592 எடுத்துட்டாளா. 10th பப்ளிக்ல என்னோட இவ தான் முந்திட்டாமா. இப்பவும் அதே மாதிரி தாமா பண்ணிருக்காவா? ஒருவேளை உண்மையா தான் இருக்குமோ? அம்மா எங்க டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேட்டு பாருங்களா. சரி சரி நான் கேக்கே மீனா நீ அழாத. நீ எடுத்துக்கிறது நல்ல மார்க் தான். செகண்ட் ரேங்க் தானே. நீங்க ஃபர்ஸ்ட் மேம் கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்டா செகண்டா முடிவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்து சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. சரி சரி கேக்கேன். ரிங்கு போகுதா? போகும் மக்களே. மீனா அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. பாருங்க அவங்களே உங்களுக்கு வந்துட்டாங்க. ஆமா ஆமா ஹலோ. டீச்சர் நான் மீனாவோட அம்மா பேசுறேன். தெரியுமா? மீனா தான் நம்ம ஸ்கூல் செகண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் தேர்ட்மா. அப்படியே மாவட்ட அளவுல இடம் பிடிச்சிருக்காள. ஆமா ஆமா நம்ம ஸ்கூல் 100% தேர்ச்சி பெற்றிருக்கு. யாருமே ஃபெயில் ஆகல. எல்லா பசங்களும் நல்லா எழுதி இருக்காங்க. மீனா ஸ்கூல் செகண்ட், பூமாரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் பூமாரி தான். அப்படியே ஓகே ஓகே டீச்சர். சரி டீச்சர் ரொம்ப சந்தோஷம் வச்சறேன். இதுக்கு மேல என்னென்ன பண்ணனும்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். கரெக்டா போய் மீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம பாராட்டு விழான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதுலயும் கலந்து கொள்ற மாதிரி இருக்கும். அத பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி டீச்சர். என்ன மாமா டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்திருக்கேனா? ஆமா மக்களே டிஸ்ட்ரிக்ட்ல தேர்டா ஸ்கூல்ல செகண்டா. அப்படியே அந்த பூமாரியா ஃபர்ஸ்ட் அப்போ? ஆமா ஆமா அவ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டா. போறங்கம்மா ஒரு 4 மார்க் எக்ஸ்ட்ரா ஆனதுனால எல்லாத்துலயும் அவ ஃபர்ஸ்ட் வந்துட்டா. ச்சே என்னதான் அப்படி தப்பா எழுதுனேன்னு தெரியல. கோவமா வருது எனக்கு. இனி கலெக்டர் எல்லாம் மீட் பண்ண போக வேண்டியது இருக்குமா? டீச்சர் கூப்பிடுவேன்னு சொல்லிருக்காவ ஃபோன் பண்ணி. எதுக்கு? தேர்ட் எடுத்ததுக்கா? அதுக்குள்ள நான் ஒண்ணு வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் நின்னா கூட ஒரு மதிப்பா இருக்கும். தேர்ட் எடுத்துட்டு கலெக்டர் முன்னாடி போய் நான் எப்படி நிக்கிறது? நான் வரவே மாட்டேமா. என்ன கூப்பிடாதீங்க. டீச்சர் ஃபோன் பண்ணா கட் பண்ணி விட்டுருங்க. என்ன மீனா ஒவ்வொரு பிள்ளையில எவ்வளவு கம்மியான மார்க் எடுக்குது. நீ டிஸ்ட்ரிக்ட்லயே தேர்ட் வந்திருக்க, ஸ்கூல்ல செகண்ட் வந்திருக்க.
பிள்ளை தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட். ஸ்கூல் ஃபர்ஸ்டா? வேற ஏதோ சொன்னீங்களே, என்னது? நம்ம கன்னியாகுமரி மாவட்ட அளவுல முதலிடம் வந்திருக்காமா. அடுத்த படிக்க வைக்கிறதெல்லாம் பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அரசாங்கமே அவளுக்குள்ள படிப்பு செலவு எல்லாம் பாத்துக்கிடும். அப்படியே டீச்சர்? ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைய அடுத்து என்ன படிக்க வைக்க போறனோ, எப்படி படிக்க வைக்க போறனோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் டீச்சர். இப்படி மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்தவ என்ன படிக்கணும்னு நீங்களே கொஞ்சம் வழிகாட்டி விட்டுருங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவே இல்லை எனக்கு. பள்ளியோட வாசனை கூட எனக்கு கிடையாது. எங்க அம்மா அப்பா வீட்டு கஷ்டத்தினால படிக்கவே வைக்கல என்னைய. சின்ன வயசுல இருந்தே கூட வேலைக்கு போய் அப்படியே தான் நான் வளர்ந்தேன். என் பிள்ளை இந்த அளவு படிச்சு மார்க் எடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, அழாதுங்க. பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கல்ல, இனி உங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. வீட்டு சூழ்நிலை எல்லாம் மாற போகுறங்க. இப்படி வெயில எல்லாம் கிடந்து கஷ்டப்படணும்னே கிடையாது. இனி பூ மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. படிச்சு முடிச்சு கை நிறைய சம்பாதிப்பாமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவட்ட டீச்சர் போன் பண்ணவன் மட்டும் சொல்லிட்டு வீட்டுக்கு போனோன்னு போனை கொடுங்க, நான் பேசுறேன் அவட்ட. சரி டீச்சர், நான் வீட்டுக்கு போன உடனே அவட்ட போன் அடிக்க சொல்லியே வச்சிரட்டா? சரிங்கம்மா. என் பிள்ளை நல்லா படிச்சு மார்க் எடுத்திருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்தில் கூட அவ கூட இருக்க முடியல. இந்த மாடாடு வளர்ந்து ஏத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்து கிடக்கேன். கொஞ்சமாவது அவர் ஹெல்ப் பண்ணியாரா? அவர் பாட்டுக்கு குடிச்சு சுத்திட்டு அலையாரு. ஏக்கா லட்சுமி அக்கா, வாங்கம்மா. என்னக்கா எதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க? உங்களை பாக்குறதுக்கு தான் நாங்க வந்தோம். அழாதுங்கக்கா, நீங்க அழுத எனக்கு அழுவியா வருது. உங்களை இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல ஒரு நாளும். எக்கா இன்னைக்கு 12ஆம் ரிசல்ட் வந்துச்சுல, பூமாரி ஏதோ ஃபெயில் ஆயிப்பாளா இருக்கும். என்னது பூமாரி ஃபெயில் ஆயிருப்பாளா? எப்படி நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை ஃபெயில் ஆயிருப்பாளா? உமா பக்கத்துல தானே கால் இருக்கு, ஒரு சவுட்டு தள்ளி போடு. ஏன் அழுதுட்டு இருக்கத பார்த்து சொன்னம்டி, இப்படி எல்லாம் கோவப்படுதியே? போறண்டால அம்மா சின்ன பண்ண கூட போறோம். அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதாமா. இதுக்கு தான் பைக்ல என் கூட வாரேன்னு தொத்திக்கிட்டு வந்தியில முன்னாடி உட்கார்ந்து. பூமாரி ஃபெயில் ஆயிருப்பாளோன்னு அவ அம்மா முன்னாடி வச்சு கேட்காவ. என் மாவ ஃபெயில் ஆக மாட்டானே. எம்மா ஒரு வார்த்தை சும்மா பேச முடியாதுல, எல்லாத்துக்கும் போட்டு சவுட்டி அல்வோமா. ஏக்கா நீங்க கவலைப்படாதுங்க, அது ஒரு கிறுக்கு ஏதோ சொல்லிட்டு போகுது. ஆமா எதுக்கு இப்ப மூஞ்சி சோகமா வச்சிட்டு இருந்தீங்க நீங்க? ஆமா அத சொல்லுங்கக்க, எங்களுக்கு படபடன்ல இருக்குது. ஒண்ணு இல்லம்மா, பூமாரி 600க்கு 592 எடுத்துக்க பண்ணனாப்ல. ஏக்கா உண்மையாக்கா? ஆமா மாறி எதுக்கு அழுதுட்டு இருந்தீங்க? ஆனந்த கண்ணீர்மா. அவிய மேடம் இப்பதான் போன் அடிச்சவங்கதுக்க. என்ன சொன்னவ? உங்க பிள்ளை தான் பள்ளிடத்துலயும் ஃபர்ஸ்ட், மாவட்ட அளவுலயும் முதலிடம் வந்திருக்காளாமா. ஏக்கா நம்ம பூமாரியா? ஆமா அதனால படிப்பு செலவு எல்லாமே அரசாங்கமே பாத்துக்கிடுன்னு சொல்லிருக்காவ. அதான் நம்ம ஒண்ணும் படிக்காட்டாலும் நம்ம பிள்ளை நல்லா அறிவா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படியே அழுதுட்டு இருந்தேன். அப்படியே விஷயம். உமா அந்த முல்லை பேக்கரி திறந்திருக்குமா இப்போ? திறந்திருக்கோம், மணிதான் 10ஆவது போகல. வா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வருவோம் ஏதாவது. சரி சின்ன பொண்ணே, வா போவோம். நீ முன்னாடி இருந்துக்க. வசந்தி அக்கா அதெல்லாம் ஒண்ணு வராண்டாம். எங்க போறீங்க? ஏக்கா இது எவ்வளவு பெரிய நியூஸ் தெரியுமா? அப்படியே போற வர எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே பேக்கரியில போய் ஏதாவது லட்டு எல்லாம் வாங்கிட்டு வரோம். சரிம்மா, பாத்து போங்க. ஏக்கா ஒரு 5 நிமிஷம் நீங்க இங்கே இருங்க, வந்துரும். சரி சின்ன பொண்ணே, நான் அந்த மாட பத்தி கொஞ்சம் தள்ளி நிக்கேன். உங்கடி இருக்க புல்லல எல்லாம் நீ அடிச்சு விட்டுக்க. ஆட்ட நீங்க போங்க. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணுக்கு புள்ள காது கேட்காது. எலும்பு வசந்தி சவுட்டி போட்டா தூக்கத்துல வர அந்தால கடப்பா. இக்க வியானனா கடக்கே, வயிறெல்லாம் வலிக்குதுக்க. வலிக்க எந்திரி. செந்த மாடுவா அது பாட்டுக்கு போவே. இந்த அக்கால அங்க பாட்டுக்கு போறது பாரு. தன் கையே தனக்கு உதவின்னு சொன்ன மாதிரி நம்மளே எந்திரிச்சுக்கிட வேண்டியதுதான். நம்மளுக்குன்னு ஒரு நாதியும் வராது. எப்பா எம்மா என்ன வலிக்குவோம்மா. ஆனாலும் இந்த பூமாரி பிள்ளை எப்படிதான் படிக்குவோ தெரியல. ஒரு டியூஷனுக்கு போக மாட்டேக்கா, அவ்வளவு பெரிய பள்ளியிடத்துலயும் படிக்கல, ஒரு அரசாங்க பள்ளியிடத்துல தான் படிக்குது. ஆனாலும் நல்ல ஞானம் இருக்குமா. இங்க வந்து வா. இங்க வீடு இருக்க இடத்துல கொண்டு வரதுக்கே பயமா இருக்குமா. எவ்வளவு யாசிவிட்டா மனசு தாங்காது. அப்படியே பத்திட்டு வீட்டுக்கு போவோம். இனி மேய்ச்சது போக காலையிலேயே வந்தாச்சுல. உமா சின்ன பொண்ணே, நான் ராணியை காட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க பைக்ல இருந்துக்க. எடி நீ உள்ளெல்லாம் போக வேண்டாம், போனா ரொம்ப நேராக்கிடுவா. அங்க லட்சுமி அக்கைய வர நிக்க சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ள போகலட்டி கதவை தட்டி வெளியே நின்னே சொல்லிட்டு வந்துறேன். ஆட்டாட்டு ராணியக்கா ஏக்கா என்ன சின்ன பொண்ணே? ஏக்கா இன்னைக்கு 12ஆம் ரிசல்ட் இல்ல, நம்ம பூமாரி மாவட்ட அளவுல முதலிடம் வந்திருக்காளாம். அப்படியா? ஆமாக்கா ரொம்ப சந்தோஷம். வண்டி இது யார் சொன்னது? லட்சுமி அக்கா அங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காவ. டீச்சர் ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணிருக்காவ. பூமாரி வீட்டுல தான் இருப்பாளா இருக்கும். நானும் உமால பேக்கரிக்கு போய் கேக் லட்டுன்னு ஏதாவது வாங்கிட்டு வரோம். நீங்க அங்க போறீங்களா? ஆட்டடி, நானும் ஓடியாரேன். எங்க தம்பி வீட்டுல தான் இருக்க, அவளையும் கூட்டிட்டு வரேன். சரிக்கா சீக்கிரம் போங்க. சரிம்மா. எடி கொஞ்சம் மெதுவா போங்க. சரிக்கா. அம்மா ரூபா வச்சிருக்கீங்களா? ஆமா, கேக் வாங்க பண்ணா ரூபா வேணுமே.
என்கிட்டயும் லேக்கோ మరి என்னத்த போட்டு கேக் லட்டு வாங்க போறீங்க? ஏக்கா இருந்தா தாங்கக்கா பிறகு பிரிச்சுக்கிடலாம். தாரேன் தாரேன். அரவு பிரிக்கலாம் வேண்டாம். என் பிள்ளைக்கு செய்யறதுன்னு சந்தோஷமா நான் செய்வேன். இந்த சீலையில தான் முடிஞ்சு வச்சிருந்தேன். இன்னும் 500 ரூபாய். போதுமா இது? போதுங்க. அப்படியே தேவைப்பட்டனால அந்த அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்ச வீதனே கடன் வாங்கிட்டு பிறகு கொடுத்து விடலாம். சரி சின்ன பண்ணி போ. பாத்து கவனமா போ. அட்டிக்க வாரேன். இந்த வசந்திக்கு சொல்லலையோ? வசந்தி எங்க கூட வந்தவக்க அவங்க லட்சுமி அக்கா கூட மாடு மேய்க்க போயாச்சு. என்ன சொல்லிட்டு போறா இவ? வசந்தி மாடு மேய்க்க போனாளா? இது உலகத்திலே நடக்காத ஒரு காரியமால இருக்குது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டே கொண்டு விட்டுருப்பாளா இருக்கும் லட்சுமி கிட்ட. அதுக்கு இப்படி சொல்லிட்டு போறா. இந்த சந்தியா பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு வருவோம். ஏய் சந்தியா, எடி என்னம்மா? படிச்சிட்டு இருந்தேன். இப்படி கிடந்து கூப்பிட்டு இருக்கறிய? இப்பதானே பாத்திரம் புசிட்டு தேங்காய் திருவி தந்தேன். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன? எம்மை பொண்ணு வேலை செய்ய கூட்டல. எடி பூமாரி மாவட்ட அளவுல முதலீடு எடுத்துக்கலாம். என்னம்மா சொல்றிய? இப்பதான் சின்ன பண்ணாத்த வந்து சொல்லிட்டு போறா. கேக்கு லட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வரேன். இப்ப பேருக்கா பேக்கரிக்கு. உண்மைக்கா? ஆமா, அதான் லட்சுமி அத்தை வீட்டுக்கு போறதுக்கு. வா போமா. சரிம்மா போவோம். ஆமா எம்மா பூமாரி மார்க் எவ்வளவு? மார்க்கு கேக்கலே மக்கா வட்டம். என்னம்மா நீங்க மார்க் கேட்காம யாராவது இருப்பாங்களா? கேட்டிருக்க வேண்டியதுனே. மாவட்டத்துல முதலிடம் சொல்லியாச்சு. அப்ப நல்ல மார்க்கா தானே இருக்கும். எடி நியூஸ்ல எல்லாம் வருவாள்லாட்டியவா? ஆமா ஆமாமா. எல்லாரும் பேட்டி எடுக்க வீட்டுக்குள்ள வருவாவ. ஜாலியா இருக்க போவோம் வாங்க. அண்ணா போலாம். கதவு பூட்டிட்டு வரேன். சரிம்மா வந்துருங்க. உள்ள போய் சாவி எடுத்துட்டு வருவோம். ஐயா சுபிக்கு ரிசல்ட் வந்திருக்குமா? 12ஆப்ல 11ஆப்ல எல்லாரும் சேர்ந்து பாட்டி வீட்ல நடந்த சூப்பரா ரிசல்ட் பார்த்தோம். இந்த தடவை மறந்தே போச்சு. அம்மா வரட்டு சித்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுவோம். சுபிட்ட கேட்டா எப்படி என்ன சொல்லியானு தெரியல. பூட்டிட்டு வந்துட்டேன். போமா. எம்மா சுபிக்கு இன்னைக்கு ரிசல்ட் வரும்லாமா? அவனு பூமாரி கூட தான படிச்சான். ஐயா ஆமா பத்தி அதுக்கு ஆக்கியே மறந்துட்டேன். அவளு ஒரு ஃபோன் எடுத்து சொல்லவே இல்ல. மார்க் எத்தனை எடுத்தானே தெரியலலாமா? நீங்க ஒரு ஃபோன் எடுத்து கேட்டு பாருங்க. ஆமா முத அத கேட்டுருவோம். மார்க் எடுத்துக்காம பாரு. மார்க் கூறுகட்ட குப்பை மாதிரி ஒரு நாளுக்கு 50ஆவது எடுக்க வழி இருக்குவா. இனி உங்க பெரியம்மா உங்க மாமி மாதிரி எங்க அம்மா எல்லாரும் ஃபோன் எடுத்து கேட்பாவ. என்ன நீங்க இத சொல்றதுக்கு? மார்க் எடுத்துக்கா. ஃபோன் வேற அடிச்சாச்சு யாரும் தெரியல. எங்க அக்கா தான் கூப்பிடியா. இது ஒரு மார்க் நான் எப்படில சொல்றதுக்கு? கூட படிச்ச அஜய் கூட கொஞ்சம் மார்க் கூட எடுத்துட்டான். அவனை விட கூட எடுக்க தெரியல உனக்கு. இம்மா ஜகி என்னோட குறவு அம்மா 370. ஜகன விடல. அஜய் எத்தனை மார்க்? 428 எடுத்துட்டாம்ல. எம்மா அது எப்படி எடுக்கான்னு தெரியாதுமா. எம்மா இவம்ல 400 எடுத்ததே பெருசு. ஏ தங்கராணி அவனை பத்தி ஏன் ஏசிட்டடக்கா? ஐயே மார்க் குறவா எடுத்துப்பானே. சித்தி இன்னைக்கு அவளதான் அவன். எக்க சொல்லுங்க. ஏமா போட்டு ஏசிட்டடக்கா? பிள்ளை எத்தனை மார்க் எடுத்தான்? 408 எடுத்துட்டாங்க. 408 எடுத்துட்டான். எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாம்ல. மாதிரி எதுக்கு என் பிள்ளை போட்டு ஏசிட்டடக்கா? சும்மா இரு. ஏய் எப்ப அவளே எடுத்துட்டானே. நான் 300 சில்லற தான் வரணும்னு நினைச்சேன். பாரு மக்கா உங்க சித்தியே போட்டு ஏசிட்டடக்கா. ஸ்பீக்கர்ல போடுங்கம்மா. என்ன போடேன். எடினா சந்தியா பேசியாலாம். சித்தி சொல்லு மக்களே. சித்தி அவன் படிக்கிறதுக்கு இது நல்ல மார்க் தான் எடுத்துட்டான். போட்டு ஏசிட்டு இருக்காதுங்க. பூமாரி மார்க் தெரியுமா? தெரியாத எத்தனை மக்கா? எனக்கு மார்க் தெரியல. நான் சுபிக்கு தெரியுமோன்னு நினைச்சேன். உங்ககிட்ட எதுவும் சொல்லிருப்பானோன்ட்டு. ஆனா நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாளா? அப்படியே ரொம்ப சந்தோஷம். என்னதுமா? இல்ல பூமாரி தான் மாவட்டத்துல முதல்ல. அப்படியே மார்க் உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் போன் அடிச்சு நடந்தலால. பூமாரிட்ட கேட்காமவே இருக்க மாட்டானே. 592 மார்க் தெரியும். ஆனா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் தெரியாதுமா. 592 பரவாயில்லையே. 592 அப்ப 600க்கு 8 மார்க் தான் குறை. ஏய் அப்ப நல்லா படிச்சிருக்கோ பிள்ளை. ஆமா மக்கா. சரி நான் வைக்கேனே. சரிமா வை. நாங்க அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் பாக்கிறதுக்கு. சரிக்கா போய் பாத்துட்டு வா. நானும் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிரு. பெரியவன் நானும். சரி மக்கா சொல்லிரு. எப்பா சுபியும் ஓரளவு நல்ல மார்க் எடுத்துட்டான் பத்தியலமா? ஆமா ஆமா அவன் படிக்கிறதுக்கு இது நல்ல மார்க் தாமா. ஏதோ அவன் மோவன் எல்லாத்துலயும் 600க்கு 600 எடுக்க மாதிரியும் இப்ப மட்டும் தான் மார்க் குறவா எடுத்த மாதிரி இவ ரொம்ப ஏசிட்டு எடுக்கா. தான் பிள்ளை படிக்கிற நிலைமை ஒரு தாய்க்கு தெரியாதா? அதை புரிஞ்சுட்டு இது நல்ல மார்க் தானே அமைதியா இருக்கணும். இப்ப மட்டும் அவனை ஏசத்துல மட்டும் என்ன நடக்க போகுது? அதானே ஏமா நீங்களும் அப்படி இருந்திருக்க வேண்டியதுனமா? எதுக்கு நானும் தங்கச்சியும் 10 12 படிக்கும் போதெல்லாம் கிடந்து யாசனைய மார்க்குக்கு? நான் எப்ப முடி யாசனை? ஏய் அம்மா நான் 10ஆம் கிளாஸ்ல கொஞ்சம் மார்க் குறவா எடுத்துட்டேன்ட்டு என்ன ஆயாச்சு? நீ நல்லா படிக்க வேண்டிய பிள்ளை இல்லாம நீ குறைச்சு எடுத்தோன்னே யாசனை.